ஏன்டா சோகமாக இருக்க? நம்ம 2 பேரும் பேசுறது மட்டும் இல்லை, நம்ம 2 பேத்துக்கு தெரியாத விஷயமும் தெரியுது. ஒரு இடத்துக்கு போனால் பொறுப்பாக ஃபோன் சார்ஜர் போட்டு கொண்டு வர தெரியுதா? சரி வா போகலாம். அவன் நீங்கள் செத்துட்டீங்கன்னு நினச்சி காப்பாற்ற போயிருக்கான். சாவுடா நீ. சரி வாடா வீட்டுக்கு போகலாம். சரி வாடா, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுது, சீக்கிரமாக போகணும். அப்படியே மலேசியாவுக்கு போயிடுற. அதான் சொல்லிட்டல, போகிறேன். டேய் சந்தோஷ், நீ எதுக்கு இப்போ உங்கள் அண்ணனை மலேசியாவுக்கு அனுப்புன? உன் ஃபேமிலி கூட நீ இருக்கும்போதே அவன் உங்கள் ஃபேமிலியை கொல்ல ட்ரை பண்ணுறான். இப்போ நீ அவனை மலேசியாவுக்கு அனுப்பி அவனுக்கு இன்னும் ஈஸி பண்ணிட்ட. டேய், நான் பேசிகிட்டு இருக்கிறேன், நீ என்னடா அமைதியாக உட்காந்துட்ருக்குற? டேய், நீ நினைக்கிற மாதிரி அவன் என்னோட அண்ணன் இல்லை, அவன் தான் கதிர். டேய், என்னடா சொல்கிற? சரி, அவன் தான் கதிர்னு எப்படி கண்டுபிடிச்ச? டேய், அவன்கிட்ட பேசும்போது அவன் மாஸ்க் கலந்து கீழே விழுந்துடுச்சு, அதனால தான் தெரியும். அது மட்டும் இல்லை, அவன் தான் நம்ம பேசுகிற எல்லாத்தையும் அந்த என் ஃபேமிலி அழிக்கணும்னு அதை நினைக்கிறான் பாரு, அவன்கிட்ட சொல்கிறான். சரிடா, அப்போ அவன்கிட்டே கேட்க வேண்டியது தானே அவன் யார் என்னன்ற விஷயம். அதுவும் நான் கேட்டேனே, ஆனால் அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அன்றைக்கி சதீஷ் காணாமல் போனான்ல, அப்போ அந்த ஃபோனில் பேசுகிறவன் கதிருக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி சதீஷை கிடச்சாச்சு, நீ சதீஷ் மாதிரி மாஸ்க்கு போட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போ அப்படின்னு அவன் சொல்லியிருக்கிறான். இவனும் அப்படியே வீட்டுக்கு போயிருக்கிறான். அப்புறம் இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் அந்த ஃபோனில் பேசுகிறவனுக்கு சொல்லிட்டான். ஆடா பாவி, இவ்வளோ வேலை பார்த்துருக்கானா அவன்? ஆனால் ஸ்ரீநிதி தானே எங்கள் அண்ணனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தா. சரி வாடா, அப்படின்னா அவள்கிட்ட போய் கேட்டு பார்ப்போம். நீ போய் கேளுடா, நான் வரது சரியாக இருக்குமான்னு தெரியல. சரி, நான் போய் பார்க்குறேன், என்ன விஷயம்னு கேட்டுட்டு வந்து உன்கிட்ட சொல்கிறேன். கார்த்திக் ஸ்ரீநிதியை பார்க்க ஸ்ரீநிதி வீட்டுக்கு செல்கிறான். என்ன விஷயமா வந்த? நீ தானே சந்தோஷம் அவங்க அண்ணனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்த. நீ அவனை பற்றியோ அவன் குடும்பத்தை பற்றியோ பேசுகிற மாதிரி இருந்த அப்படியே போயிடு, இங்கே வராத. இனி அவன் யாரோ நான் யாரோ. இங்கே பாரு ஸ்ரீநிதி, அங்கே என்ன பிரச்சனை நடக்குதுன்னு தெரியாமல் இப்படி யூகா பிடிச்சிருக்காங்க. யார் ஈகோ பிடிச்சிருக்கா? அவனா நானா? அரவிந்துக்கு ஃபோன் வருகிறது. ஹலோ அரவிந்த். ஹலோ, யார்? என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? டேய், இன்னும் 10 நிமிஷத்தில் உன் ஃப்ரெண்டு கார்த்திக் சாக போகிறான். டேய், இருடா எங்கே சொல்கிறதுக்குள்ளே அவசரப்படாத. இந்தா இங்கே தான் சாக போகிறான், டக்குன்னு வந்து காப்பாற்றிட்டு. சரியா? வைக்கிறேன். அரவிந்த் வேகமாக அவன் சொன்ன இடத்திற்கு வருகிறான். ஆனால் அங்கு கார்த்திக் காணவில்லை. சந்தோஷுக்கு ஃபோன் வருகிறது. ஹலோ ஹீரோ சார், டாஸ்க் நம்பர் 4. கார்த்திக் சாக போகிறான்னு அரவிந்த்கிட்ட சொன்ன அடுத்த செகண்ட் அரவிந்த் கார்த்தியை தேடி போயிருக்கிறான். ஆனால் கார்த்தி ஸ்ரீநிதிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறான். இப்போ கார்த்திகை தேடி போன அரவிந்த் சாக, இதுக்கப்புறம் நான் பேசணுன்ற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். சரியா? வைக்கிறேன். டேய், நீ இறக்குற இடத்துக்கே வந்து நான் கொத்தி கொத்தி கொல்லாம விட மாட்டேன்டா. டேய் பட திடீர போய் கேட்பது போ. நீ தான் இப்படி யூகோ பிடிச்சி இருக்கிற. நீ என்ன வேணால் சொல்லு, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. சரியா? இப்போ நீ கிளம்பு. ஹலோ டே அரவிந்த். டேய் சந்தோஷ், இங்கே கார்த்தி. டேய் சந்தோஷ், சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு வாடா. அரவிந்தை நான் அங்கே கூட்டிகிட்டு போகிறேன், நிச்சய விஷயத்தை நேரில் பேசிக்கலாம். டே கார்த்தி, அரவிந்துக்கு என்னாச்சு?
சந்தோஷ் ஹாஸ்பிட்டலுக்கு வருகிறான். இங்கே அரவிந்தன்ற பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காங்களா? ஒரு நிமிஷம் சார், செக் பண்ணி சொல்கிறேன். சார், வார்ட் நம்பர் 28, நேராக போய் ரைட் எடுங்க. டே கார்த்தி, அரவிந்துக்கு என்னாச்சு? டேய் தெரியலடா, திடீர்னு ஒருத்தன் வந்து அரவிந்தை ஷூட் பண்ணிட்டான். தடுக்க போன என்னைய ஷோல்டர்லேயே ஷூட் பண்ணிட்டான். அரவிந்துக்கு தண்டா ஹார்ட்லேயே ஷூட் பண்ணிட்டான். சரி, வந்தவன் எப்படி இருந்தான்? தெரியலடா, அவன் மாஸ்க் போட்டு இருந்தான். அது மட்டும் இல்லை, அவன் திடீர்னு அரவிந்தை ஷூட் பண்ணிட்டான். அந்த பதட்டத்தில் அவனையும் பார்க்க முடியல, அவன் மாஸ்க்கு போட்டிருந்தான். சரி, இப்போ அரவிந்த் எப்படி இருக்கான்? இல்லைடா, அவன் செத்துட்டான்டா. அவன் செத்ததுக்கு நான் தான்டா காரணம். அவன் என்ன பழி வாங்க தான் இப்படியெல்லாம் செய்கிறான். சாரிடா, என்னை மன்னிச்சிடுடா. அரவிந்த் செத்ததுக்கு நீ காரணம் இல்லை, அதுக்கு அவன் தான்டா காரணம். நீ என்ன பண்ணுவ? அவன் திடீர்னு அரவிந்தை கொல்ல பார்த்தானா? இல்லைடா, நான் தான்டா காரணம். நான் தான் சொல்கிறேன்னா அவன் தான் காரணம்னு. டே கார்த்தி, அரவிந்த கொல்ல தெரிஞ்ச அவனுக்கு உன்னை கொல்ல தெரியாதா? எதுக்கு அவன் உன்னை உயிரோட விட்டான்? அதை நானும் யோசித்தேன். ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்குது. அப்படின்னா அது என்ன காரணமாக இருக்கும்? அது எனக்கு எப்படா தெரியும்? அரவிந்த் செத்துட்டான்னு சொல்லி வருத்தப்படுறதா, இல்லை நீ பொழைச்சிட்டேன்னு சொல்லி சந்தோஷப்படுறதானே தெரியல. சரி, அதை விடு. அவன் நமக்கு எதிராக எல்லாம் பண்ணுறான். ஆனால் அவனுக்கு எதிராக நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. என்ன பண்ணுறது? அவனுக்கு எதிராக நம்ம என்ன பண்ணாலும் நம்ம தோற்றுக்கிட்டே இருக்கிறோம். டாக்டர் வருகிறாள். டாக்டர், இப்போ கார்த்திகை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகலாமா? எஸ், கூட்டிகிட்டு போகலாம். ஓகே டாக்டர். அரவிந்தை புதைக்கின்றனர். சந்தோஷ் மற்றும் கார்த்தி இருவரும் ஃபீல் பண்ணுகிறார். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். அப்போது நாளைக்கு ப்ரப்போஸ்னே சொல்லு. ஏண்டா சந்தோஷ், எப்போ தான் இந்த பொண்ணுங்கிட்டலாம் இலவி சொல்கிறத நிறுத்த போகிற? டேய், என்னடா வெக்கப்படுற? என்ன ஆச்சு? என்ன சந்தோஷ், அரவிந்த் நினச்சி ஃபீல் பண்ணுறியா? இந்த பிரச்சனைக்கும் அவனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இருந்தாலும் அவன் செத்துட்டான். அதுக்கு காரணம் நானும் நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் பண்ணதுக்கு நீ என்ன பண்ணுவ சொல்லு? அரவிந்த் செத்ததை விட்டு வெளியே வாடா. அவன் செத்ததுக்கு நான் தான் காரணம் நினைக்கும்போது ஒரே கில்ட்டியாக இருக்குடா. டேய், நீ உக்காந்துடணும் தான் அவன் இப்படி பண்ணுறான். நீ இந்த நேரத்தில் தான் தைரியமாக இருக்கணும். ஆனால் ஒன்றுடா, அவன் சாவு என் கையில் தான். சரி, அவனை எப்படி கொல்றதுன்னு பார்ப்போம். அவன் யாருன்னு தெரிஞ்சால் போதும், அவனை என் நேரத்துக்கு கொன்று புதைச்சிருப்பேன். டேய் ஜீவா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்கள் போலீஸ் சார். அதுக்கு தானே கூப்பிட்டீங்க? என்ன யூனிஃபார்ம் இல்லாமல் மஃப்டியில் வந்திருக்கீங்க? இன்றைக்கி லீவு, அதுதான். சரி, எதுக்கு வர சொன்னீங்க? இது நம்ம கதிர் இருக்கிறான்ல, காலேஜில் ஒன்றா படித்தான்ல, எப்படி சுற்றிட்டு இருந்தாங்க காலேஜில், கெட்ட பையனா. நேற்றோ முந்தானத்து சென்னைக்கு போயிருந்தேன். அப்போ பார்க்குறேன் ஒரு பையனை கொல்லறதுக்கு வந்திருக்காங்க. நம்ம கதிரை நடுவில் பூந்த ஹீரோ மாதிரி சண்டை போட்டு காப்பாற்றுறான்டா, படத்தில் வர மாதிரி. எது கதிரா? அவன் சென்னையிலையா இருக்கிறான்? நல்லா தெரியுமாடா கதிர்னு? டேய், கதிரை எனக்கு தெரியாதாடா. சரி, ஒரு நிமிஷம் நான் ஒரு ஃபோன் மட்டும் பேசிட்டு வந்துடுறேன். என்னடா கதிர்னு சொன்னோடனே ஆச்சரியமாக கேட்குற, திடீர்னு ஃபோன் பேசுகிறேன்ற? ஏன் கதிர்னால எதாவது பிரச்சனையா? சிச்சி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அம்மாவுக்கு டேப்லெட் வாங்கணும், அதுக்கோசரம் மெடிக்கலுக்கு போயிருந்தேன். அவனே கேட்டால் இல்லை அந்த மாத்திரை தீர்ந்துருச்சு, 1 மணி நேரம் அவன் வந்துடும் அப்படின்னா.
அதான் ஒரு மணி நேரம் ஆகிடுச்சி, அதான் வந்துருச்சா இல்லையான்னு கேட்டு கிளம்பணும். அதான் சரியா, வேற ஒன்றும் இல்லை. நீ சொல்கிறத பார்த்தா உண்மை மாதிரி தெரியலையே. என்னடா உன் போலீஸ் அதை என்கிட்டயே காட்டுறியா? சும்மா தான் சொன்னேன். சரி பேசு, நான் கிளம்புறேன். ஹலோ சந்தோஷ். ஹலோ சொல்லு ஜீவா. டே சந்தோஷ், அந்த கதிர் இருக்கிறான்ல, அவன் மலேசியாவுக்கு போகலையாம், சென்னையில் தான் இருக்கான். உனக்கு எப்படிடா தெரியும்? டே என் ஃப்ரெண்டு போலீஸ் தானே, அவன் தான் சொன்னான். ம் சரி பாய்டா. சரி பாய்டா. என்ன சொன்னான் ஜீவா? அந்த கதையர் இருக்கான்ல, அவன் மலேசியாவுக்கு போகலையாம், சென்னையில் தான் இருக்கானா. அவன் எங்கே போனான் நமக்கு என்னடா? அவன் சும்மா எந்த ஊருக்கும் போக மாட்டான். நான் சும்மாவும் இருக்க மாட்டான். என்ன பண்ண போகிறான்? டேய் சந்தோஷ், அம்மா உனக்கு பொண்ணு பார்த்துருக்கேன்டா. டேய் இந்த பொண்ணு வேணாண்டா. ஏய் என்னடா சொல்கிற? என்னடா பிளான் போட்டீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் இந்த பிளான் எனக்கும் ஸ்ரீநிதிக்கு மட்டும்தான் தெரியும். ஸ்ரீநிதி செய்ய வாய்ப்பே இல்லை.